அத்தியாயம் 9. வீரவலவ சித்தரின் மந்திர ஓசை காற்றில் கலந்தது. இளவரசன் ஆதித்ய வீரா அமானுஷ்ய உலகின் வாயிலில் காலடி வைத்ததும் பூமி மெல்ல குமுறியது. அந்த உலகம் அழகாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு மூலையிலும் மரணத்தின் சாயல் தெரிந்தது. அவன் தன் சக்தியை ஒரு கணம் வெளிப்படுத்த தூரத்தின் இருண்ட பிரதேசத்தில் ஏதோ ஒன்று விழித்தது. அதன் ஒவ்வொரு மூச்சிலும் மிருக கொடூரம் நிறைந்திருந்தது. தொலைவில் ஏறத்தாழ எலும்பை உறைய வைக்கும் ஓநாயின் ஊளை சத்தம் காற்றை இரண்டாக பிளந்தது. இது பயிற்சி அல்ல, இது வேட்டையா? ஆதித்ய வீராவின் நெஞ்சில் திடீரென கோபம் கலந்த பயம் எரிந்தது. அவன் அதிவேகத்தில் மரத்திலிருந்து மரத்திற்கு பாய்ந்தான். இலைகளும் காற்றும் அவனது வேகத்தை இதற்கு முன் அவைகள் உணர்ந்ததில்லை. ஓநாயின் நிழல் மின்னல் போல பாய்ந்தது. நீல நிற வாள் ஒரு கொடிய நீல நிற இடி ஆதித்ய ஆயுதம் போல் வளைந்து பூமி அதிர வைக்கும் சத்தத்துடன் அவனை நோக்கி பாய்ந்தது. அந்த வாள் பாய்ந்த இடத்தில் நிலம் பிளந்தது. மரங்கள் வேரோடு சிதைந்தன. ஆதித்ய வீராவின் உள்ளே புதைந்திருந்த இரண்டாவது நட்சத்திரத்தின் ஆற்றம் என்னும் சிறுத்தை சக்தி வெடித்தது. ஒரு கர்ச்சனையுடன் அவன் உடலில் மின்னல் கோடுகள் ஓடின. கண்களுக்கு மின்னல் ஒளி. மரத்திலிருந்து மரம் 50 அடி தாண்ட அவன் பாய்ச்சல் ஒரு மின்னலை போல் தெரிந்தது. எதிரே ஓநாயின் கண்கள் இப்பொழுது கொடிய பிரகாசத்தில் ஜொலித்தது. தன் இரு முன்னங்கைகளால் பூமியை அடித்த வேகத்தில் பூமி அதிர்ந்தது. காற்றில் அதிர்வலைகள் ஏற்பட்டன. அந்த தாக்குதலின் அடியில் ஆதித்ய வீரா தடுமாறி வீழ்ந்தபோது மரத்தூள்கள் வானில் பறந்தன. அவனது உடல் பல அடி தூரம் எரியப்பட்டது. கோபத்தில் ரத்தம் கொதித்தது. போதும் என்று ஆதித்ய வீரன் கர்ஜனையிட அவன் உடலில் இருந்த ஆற்றல்கள் நாலுபுறம் சிதறியது. அவன் கால்களை வலிமையுடன் நிலத்தில் பதித்தபோது தரை பலமாக அதிர்ந்தது. அவன் கண்களில் உக்கிரமும் நெருப்பும் கலந்தன. அவன் கர்ஜனை காற்றில் மோதியது. கிளப்பியது. இப்பொழுது காலையில் 20% ஆற்றல் வெளிப்படுகிறது. அந்த அதிர்வில் ஒரு பாறை காற்றில் அவன் முன் மிதந்தது. முழு சத்தத்தோடும் அவன் காளை முஷ்டி நுட்பத்தை இயக்கினான். அந்த பாறை வேகம் ஒளியை பிளந்து சுழன்று மின்னலாக ஓநாயின் முகத்தில் பாய்ந்தது. அந்த மோதல் ஒளி காட்டையே சிதறடித்தது. ஓநாயின் முகம் சிதறி இரத்தத் துளிகள் காற்றில் செதுக்கிய மழையாக விழுந்தன. ஆவேசமாக. ஆனால் அதே நொடியிலே வீராவின் உடலில் ஒரே கணத்தில் சிறுத்தையின் மின்னல் வேகமும் காளையின் ஆக்ரோஷமும் ஒன்றாக. அவன் உள்ளே ஏற்பட்ட அதிர்வில் வானமும் பூமியும் சுழன்றன. அவன் பாய்ந்தான். ஒரே கணத்தில் சிறுத்தையின் மின்னல் வேகமும் காளையின் ஆக்ரோஷமும் ஒன்றாக அவன் உடல் வெடித்த காற்றுச் சுழலாக ஓநாயை சுற்றியது. ஓநாயின் கண்கள் அவனை பின்தொடர முடியாமல் மங்கின. ஒவ்வொரு பாய்ச்சலிலும் அவன் கரத்தால் எலும்புகள் முறியும் சத்தம் கேட்டது. ஓநாயின் மரண ஓலம் வனத்தின் இதயத்தை பதறச் செய்தது. மூச்சுவிட முடியாமல் ஓநாய்